ஹாய் நண்பா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அண்ணன் தண்டபாணி அண்ணனோட இருக்கும். ஸோ அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமஸ் டீமை அண்ணன் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அண்ணன் ஏன் பார்க்க வந்திருக்கன்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ சவுத்துக்கே ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக முதல் முறையாக நடக்க போகுது சவுத் பாரத் பிரீமியர் லீக். ஸோ SBPL அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 6 ஸ்டேட்டு கலந்துக்க போகிற இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம தமிழ்நாடும் முதல் முறையாக கலந்துக்க போகிறோம். ஸோ முதல் சீசன்லேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாடு கலந்துக்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாடு டீமோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டைட்டன்ஸ். ஸோ இந்த டீமில் விளையாடுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பிப்ரவரியில் நடக்க போகிற இந்த மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம தண்டபாணி என்ன சொல்லுவார். ஸோ முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுக்கு அந்த தண்டபாணிக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பேன் இண்டியா லெவல் டோர்னமெண்ட் நடக்கிறப்போ அதை முதல்ல இனிஷியேட் பண்ணுறதுல பெரிய பங்கு வந்து தண்டபாணிக்கு தான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ இந்தியா கப்பாக இருக்கட்டும், நம்ம வெளியில் பேன் இண்டியா லெவல் டோர்னமெண்ட் போகிறதா இருக்கட்டும், ஸோ ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து அண்ணன் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ்நாடு பிளேயர்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர் சவுத் அண்ட் பெங்களூரில் கோவா சைடில் இருக்கிற அந்த நார்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெங்களூர் வந்து 2 டீம் தான், கர்நாடகான்னு பார்த்தா 2 டீம் தான், பட் கோவா பேஸ்டு ஒரு டீம், கோவா இல்லாத பெங்களூர் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 டீம் இருக்க போது 5 லீக் மேட்ச் கொடுக்க போகிறாங்க. ஸோ பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது சாட்டர்டே டு சண்டே வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த 8 நாள் நடக்கக்கூடிய சவுத் பாரத் பிரீமியர் லீக்ல கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிரைஸ் மொத்தமாக இருக்க போகுது. அதில் வின்னர்ஸ்க்கு வந்து 11 லட்சமும், ரன்னர்ஸ்க்கு 6 லட்சமும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கு, நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மொத்தமாக 5 லட்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட டீடைல்ஸ் வந்து இதுதான். மொத்தமாக வந்து நமக்கு 5 லீக் மேட்ச் கொடுக்க போகிறாங்க 6 டீம்ன்றனால. ஸோ நமக்கு 10 ஓவர் மேட்ச் இருக்க போகுது. ஸோ இதில் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20 பிளேயரும் இருக்க போகிறாங்க. எல்லா டீம்லையுமே ஒரு பிளேயர் கம்பல்சரியாக வந்து அந்த டீமில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த மேட்சோடைய ஓவர்வியூ. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடு டைட்டன்ஸ் ஓன் பண்ணியிருக்காருல மேக்ஸிமஸ் தண்டபாணி என்ன, ஸோ இவங்களுடைய டீமில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், செலெக்ஷன் ட்ரையல்ஸ் எப்போ நடக்கும் என்னன்றதை நம்ம அண்ணன் சொல்லுவார். ஆனால் ஃபஸ்ட் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிடுங்க. SBPLனா என்ன, அவங்க எப்படி உங்களை அணுகுனாங்க, இது எப்படி தமிழ்நாடு டைட்டன்ஸை நம்ம எப்படி ஓன் பண்ணணும், அண்ட் இவ்வளோ டோர்னமெண்ட் இருக்கும்போது நம்ம முக்கியமாக அந்த டோர்னமெண்ட்டுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி போகிறோம் அதையும் சொல்லிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SBPL நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி எது நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்ததுன்னா நம்ம ஆளுக்கு இதுக்கு தயாராகணும். அதுக்கு வந்ததுன்னா இது ஒரு அடித்தளமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்தியா கப்புக்கு போனோம், அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது. அதுக்கு அடுத்தபடியாக வந்ததுன்னா இப்போ SBPL இருந்ததுன்னு ஒரு பெரிய முதல்ல வந்ததுன்னா பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. இப்போ எல்லாம் வந்ததுன்னா ஒரு டோட்டலாகவே வந்ததுன்னா ப்ரைஸ் மணியில் கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே தகுந்த மாதிரி நமக்கு மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ட்ரிஃபை ஆனேன். ஸோ இது நல்ல ஒரு இதனால நம்ம பிளேயர்ஸுக்கு வந்ததுன்னா இது கம்பல்சரியான ஒரு பெரிய ஒரு வந்து அச்சீவ்மெண்ட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு அடித்தளம் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்து மேலே போக முடியும். ஸோ அதனால வந்ததுன்னா நான் இதுக்கு சவுத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ன்றத சொல்ல வரீங்க. கண்டிப்பா இந்தியா பொறுத்த வரைக்கும் வேற பிளாட்ஃபார்ம் இருக்கு. சவுத்துக்கு இதான் முதல் பெரிய பிளாட்ஃபார்ம் இப்போ பிப்ரவரியில் நடத்த போறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பிளேயர்ஸ் உள்ள இருக்கணுன்றதுக்காக நீங்க ஒரு பிரான்ச்சைசி ஓன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுல வந்து அதாவது நம்ம நிறைய இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா தான் நம்ம அடுத்த பெரிய லெவலுக்கு போக முடியும். ஆனா நம்ம முதல்ல எடுத்தோடனே பெரிய லெவலுக்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட். அப்போ அங்கே போய் நமக்கே தெரிஞ்சுது என்ன நம்மளோட குவாலிட்டி என்ன, நம்மளோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு தெரியுது. ஸோ நம்ம பிளேயர்ஸ் இதில் ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிளேயரும் வந்ததுன்னா அந்த லெவலுக்கு வருவாங்க. அதுக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்ததுன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். இதெல்லாம் பண்ணுனா தான் நம்ம கையில் ஒன்று நம்ம வந்ததுன்னா ப்ரொமோட் தான் பண்ண முடியும். பிளேயர்ஸுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம முயற்சி எடுப்போம், அதுக்கு உண்டான பிளேயர்ஸ் நம்ம உருவாக்குவோம். ஓகே, இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால அவங்க அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. பட் இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதியே கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தண்டபாணி நேர்லேயே வந்து பார்த்து பெங்களூர்லேருந்து நேர்லேயே வந்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ணணும். இந்தியா கப்பில் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க, ஸோ நீங்கள் தான் பண்ண முடியுன்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அண்ணன் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுன்றக்காக கொஞ்சம் சின்ன லெவலில், அதாவது கம்பேரிட்டிவ்லி சின்ன லெவல் அப்படின்னு சொல்லலாம், பட் இதுவுமே பெருசு தான். ஸோ வந்து இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய சவுத் பாரத் பிரீமியர் லீக், அதான் அந்த SBPL அப்ரிவியேஷன், SBPL சவுத் பாரத் பிரீமியர் லீக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பயோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டு, அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, அவங்களுடைய ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா SBPL-TC.com. இதை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ இதோடைய டோல் ஃப்ரீ நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நார்மலாக எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்து இந்த சவுத் பாரத் பிரீமியர் லீகோட
ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ அவங்க ஃபஸ்ட்டே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பிளேயர் கிட்ட ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணாதவங்க யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாடு டைட்டன்ஸ் டீமில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக எல்லார் மனசுலையும் எழுதுற ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு. நான் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், அதை நான் இப்போ உங்க முன்னாடி கேட்டுறேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமஸ் அப்படின்ற ஒரு டீம் வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க, இப்போ கரண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க இல்லையா, தமிழ்நாடு டைட்டன்ஸ் டீமுக்காக நீங்கள் வந்து விளையாட நினச்சிங்கன்னா திருச்சியில் நடக்கிற ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்க போகிற ட்ரையல்ஸில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்கன்னு நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா. அப்படி வந்து நீங்கள் அவங்க வந்து கலந்துக்கிறப்போ நீங்கள் மேக்ஸிமஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுப்பீங்க, எங்களை எடுக்க மாட்டீங்க அப்படின்ற தாட்டு மோஸ்ட்லி எல்லாரும் மைண்டில் வரும் இல்லையா? இல்லை அப்படி இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் வைக்கிறோம். அதுக்குண்டான ஃபார்ம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரப்போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒளிவு மறைவில் எதுவும் கிடையாது. யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவையே தான் மோஸ்ட்லி 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து 15 பேர்த்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. இது வந்து அவர் அண்ணன் வாயால் கேட்கணுன்றது தான் நான் கொஸ்டின் வந்து கேட்டேன். கேள்வி வந்து மோஸ்ட்லி எல்லார் மைண்டில் இருந்திருக்கும். அதனால தான் வந்து நானே வந்து அண்ணன்ட்ட கேட்டேன். அதான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நடத்த போகிறோம். இப்போ நீ கண்டிப்பாக அதில் இருக்க போகிற, நான் கண்டிப்பாக நேரடியாக வரப்போகிறேன். அங்கே எஸ்பிபிஎல்லேருந்து ஒரு ஆள் வரப்போகிறாங்க. ஓகே. எல்லாம் இது காமனாக ஓப்பன் இதில் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் யார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தெரிஞ்சவர்கள் தான் எடுப்பாங்க, அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அன்னைக்கு யார் பர்ஃபார்மன்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பால் கொடுக்குறோமோ அந்த விக்கெட் எடுக்கிறாங்களோ அவியலோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்து கம்பல்சரி எடுக்கப்படும். இதில் எந்த மாற்றம் இல்லை. அவங்க வந்து சர்டன் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒரு அலைன்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ சவுத் பாரத் பிரீமியர் லீக்ல தமிழ்நாடு டைட்டன்ஸ்க்கு நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா sbpl.tc.com அப்படின்ற வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். செலெக்ஷன் ட்ரையல்ஸ் திருச்சியில் தான் நடக்கும். மோஸ்ட்லி காமனாக எல்லாரும் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்னா திருச்சி. திருச்சியில் ஒரு நல்ல கிரௌண்டில் நடக்கும். அப்படி ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரலை அப்படின்னா மேபி திருப்பூரில் நடக்கலாம். ஓகே, இது 2 விஷயம் நான் காமனாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து அவங்க SBPL சைட்ல இருந்தும் ஒருத்தர் இருப்பாங்க. அண்ணன் தண்டபாணி அண்ணன் கண்டிப்பாக இருப்பார். நாங்கள் இருப்போம். நாங்கள் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதில் பேட்ஸ்மேனாக பியூர் பேட்ஸ்மேன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 பால், பியூர் பவுலர் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 12 பால், ஆல்ரவுண்டராக இருக்கீங்கன்னா 6 பால் பேட்டிங், 6 பால் பவுலிங்கு. ஸோ உங்களுக்கான கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் 12 பால் கொடுக்கப்படும். ஸோ அதில் வந்து 21 ரன்னு கண்டிப்பாக நீங்கள் அடிக்கணும். 21 ரன் அல்லது அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அடிக்கணும் 12 பாலில். அதுவே நீங்கள் பவுலராக இருக்கீங்கன்னா 16 ரன்னுக்கு உள்ளே நீங்கள் பந்து போடணும். இந்த 2 விஷயம் மஸ்ட்டு. ஸோ ஆல்ரவுண்டருக்கு என்ன அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ஸ்மேனோ பவுலரோ இந்த 2மே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கமிட்டி சைடில் இருந்து அவங்க என்னென்ன எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்கன்னா உங்களுடைய ஸ்கில் லெவல், உங்களுடைய கேம் பிளே லெவல், உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல், உங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின், இந்த 4 பாயிண்ட்டை மெயினாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே சர்டன் பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அங்கே கொடுக்க போகிற ஃபார்மு. இதை நீங்கள் ஃபில் பண்ணி கீழே சைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரையல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன வெப்சைட்லேயே இருக்கு, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே எங்களுக்கு புரியல, ரிஜிஸ்ட்ரேஷனில் டவுட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஓவரால் வந்து ஓவர்வியூ. அண்டர் 20 கேட்டகரியும் இருக்குது. ஸோ அண்டர் 20 பிளேயர்ஸ் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு அண்டர் 20 பிளேயர் பிளேயிங் லெவலில் இருந்து ஆகணும். அது போக மேட்சுக்கு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவர் கொடுக்க போகிறாங்க, 2 ஓவர் பவர் பிளே கொடுக்க போகிறாங்க, 8 ஓவர் ஹார்ட் டென்னிஸ் பால்லையும் 2 ஓவர் லைட் டென்னிஸ் பால்லையும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு லைட் டென்னிஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே அதில் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வெயிட் டென்னிஸ்க்கு மட்டும் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க. லைட் டென்னிஸ் பிளேயராக இருந்தால் அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை வந்து காட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இது முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். SBPLக்கு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்க பயோவில் போய்ட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடக்குது. பிப்ரவரி வந்து 8 to 15 மட்டும் பெங்களூரில் தான் நடக்குது. 6 மேட்ச், அதாவது லீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவர் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாக இந்த மாதிரி எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதுக்குள்ளே போனேன். ஏன்னா கண்டிப்பாக 4 ஓவர் 5 ஓவர் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வெளியில் வந்து இருந்திருப்பேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதுங்காட்டி நம்ம டீமும் நான் அதாவது தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு மேட்சோட கிடையாது, நம்ம இந்தியா டீம் போனதுனால ஒரே மேட்ச் எல்லாமே நாக் அவுட். ஸோ அது மாதிரி இல்லாமல்னா நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா என்கிட்ட பேசும்போது, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு டீமில் மோஸ்ட்லி ஃபெமிலியராக நம்ம வந்து ஹார்ட் டென்னிஸ் பால் வந்து ஆடிட்டு இருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் நடக்க போகிறது கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ட் டென்னிஸ் பால் தான். அதே மாதிரி 6 ஸ்டேட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன் அமங் தம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டாக இருக்கோம். நம்ம ஆல்ரெடி கேரளாவில் போய் வின் பண்ணியிருக்கோம், கர்நாடகாவில் போய் வின் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி கர்நாடகாவில் லைட் வெயிட் டென்னிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, வில்சன் பால். ஸோ அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து லீக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வின் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது.
நம்ம ஒரு டஃப்பான கண்டெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணன். அதுக்காக மற்ற டீம் யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண கிடையாது. எல்லாருமே நல்ல டீம் தான், எல்லாருமே நல்லா விளையாடக்கூடியவங்க தான். பட் நமக்கு இப்படி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் நான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் சவுத்துக்கு நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். 5 மேட்ச் கிடைக்க போகுது, 10 ஓவரில் கிடைக்க போகுது, ஃப்ளட்லைட்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இந்தியா கப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்துட்டோம். இது சவுத்துன்ற பட்சத்தில் ஒரு முட்டி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஜென்ரலாக அண்ணன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மேட்ச்சுக்கு நம்ம போகாததுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிரவுண்டு ஒரு அண்ணங்கிட்ட பேசியிருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கம்பல்சரி வந்துன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணணும். நம்ம அது செலக்ட் ஆகிற பிளேயர்ஸு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகிற மாதிரி ஐடியா இந்த டைம் கம்பல்சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு யார் உடன்படுறாங்களோ அவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தால் போகுது. ஓகே. ஏன்னா நம்ம அந்த ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா போராட முடியும். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸ் வந்து தங்கி ஆடுனா மட்டும் போதும். சூப்பர். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வாரம் அவை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்து கரெக்டாக அந்த பயிற்சி பண்ணாங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாலுமே நம்ம பிளேயர்ஸு குறை சொல்லலாம். ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன் என்னென்னா வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவை வந்து பார்த்தீங்கன்னா பொழப்பே இதே தான். அது இல்லைனாலுமே அவை வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட அந்த டிசிப்ளின் இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இன்க்ளூடிங் எந்த பிளேயர்கிட்டமே அந்த மாதிரி இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஓப்பனாகவே தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வளர்த்திக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி டென்னிஸ் பாலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு. ஸோ அது நீங்கள் இளம் வீரர்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. யாராக இருந்தாலும் இளம் வீரர்கள் புது நம்ம பழைய வீரர்களுமே புரிஞ்சு ஆனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஸ்கோப் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து அதுனா நீங்கள் ஃபிட்னஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த டென்னிஸ் பாலுக்கு நான் சொல்கிறேன். அண்டு வாட்சிங் சென்ஸ் இருந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்குண்டானது ரெடி ஆகிக்குங்க. இந்தியா கப்பில் நம்ம எந்த விதத்தில் ஸ்ட்ரகிள் ஆனோம், இப்போ நம்ம அங்கேருந்து எது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த எஸ்பிபிஎல் பொறுத்த வரைக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடணும். இந்தியா கப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து போகணும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவியலுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை. அதுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளோட் லைட் ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிட்னஸ் இல்லை. அது இருந்ததுனாலே கண்டிப்பாக நம்ம கேம் எடுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டியான வீரர்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. அதை பண்ணினாலே போதும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். கரெக்ட். இதை வந்து அண்ணன் வாயால் கேட்கணும்னு தான் நான் நினச்சேன். நம்மக்கிட்ட டேலண்ட்டு கொட்டி கிடக்கு, எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் வெளியிலேயே வர்றதில்லை. இவங்க சொல்கிற மாதிரி ஃப்ளட்லைட்லேயும் விளையாடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர், ஃபிட்னஸ் இருக்கிற பிளேயர், நல்ல பேட்ஸ்விங் ஸ்பீடு, நல்ல பவுலிங் ஸ்பீடு, நல்ல வேரியேஷன் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில் ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியிலே வரமாட்டீங்க. என்னன்னு கேட்டால் என் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் காலேஜ் போகிறேன், நான் ஸ்கூல் போகிறேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நீங்கள் இதுக்காக உழைச்சி பாருங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விட்டது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். கண்டிப்பாக இது உண்மை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெருமைக்காக சொல்ல, நம்ம எல்லா பசங்களுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எங்கெங்கேயோ ஒரு எல்லாம் நல்லா வெளியில் போய் எல்லாம் சம்பாதிக்கும். ஆனால் இங்கேயே இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்தியாவிலேயே, சரி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது. அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கே சவுத்துலேயும் இருக்குது, நார்த்துலேயும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதோட நம்ம வெளியில் போகிற திறமை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டுனா கேம் கொண்டு வாங்க. கம்பல்சரி வந்துட்டுனா ஃபிட்னஸ், அந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் முக்கியம். ஸோ அதான் வந்து நான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அமௌண்ட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில், இப்போ நீங்கள் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் தொடர்ந்து இதுக்கான உழைப்பு போட்டே இருக்கீங்க, உங்களுக்கு உண்மையிலே ரா டேலண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்படி ஒருத்தன் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் முன்னாடி வந்து அவருக்கு காட்டுங்க. அப்போ தான் வந்து இப்போது இந்த பாபுவாக இருக்கட்டும், பாபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து போன இந்தியா கப்பில் தமிழ்நாடு டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டாரு. இப்போ தமிழ்நாடு கப்பில் பாபு விளையாடணுங்கிறத யார் முடிவு பண்ணுவா? தண்டபாணியன் முடிவு பண்ணுவார். எப்படி முடிவு பண்ணுவார்? அவனோட ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸை அண்ணன் பார்த்தா தான் முடிவு பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ரெகுலராக காட்ட ட்ரை பண்ணுங்க வெளியில். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன்னாடி இருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்றத வெளியில் வந்து காமிச்சிங்கன்னா தான் உங்களை எடுத்து உள்ள தமிழ்நாடு டீமில் போட முடியும். அப்போ தான் நீங்கள் போய் 15 லெவல் டோர்னமெண்ட் ஆட முடியும். அப்போ தான் அங்கே இருக்கிறவன் உன்னை பார்ப்பான். ஸோ அப்போ தான் பெரிய ஐஎஸ்பிஎல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவான், இவன் நல்ல பிளேயர், நல்ல பவுலர், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ரெகுலராக அந்த பக்கம் இப்போ பெங்கால் பிரீமியர் லீக் வந்து பாபு ஆன மாதிரி நீங்களுமே ஆடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இப்படி தான் அடிப்படையிலேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் துபுக்கடியில் நீ மேலே போக முடியாது. ஸோ பணத்தை நீங்கள் ஒரு காரணமாக காட்டுறீங்கன்னா அட்லீஸ்ட் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் உழைப்பை போடுங்க. நீங்கள் பியூரா ரா டேலண்டாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிரிக்கெட்டை நோக்கி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப கிரிக்கெட் உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஷார்ட்டாக ஒன்றுன்னு சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்கள் பிளேயர்ஸ் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம இன்னைக்கியோடதை பார்க்குறோம், இல்லைன்னா 1 வீக்கோட ஒரு வருமானத்தையோ ஏதோ பார்க்குறோம். அது கண்டிப்பாக தேவை தான். நம்ம வந்து நம்ம அது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. பட் அதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குதுன்னா நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்து பெரிய டீமில் ஆடுங்க. பெரிய டீம் கூட எதிர்த்து ஆடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமை எல்லாமே வெளியே தெரியும். 4 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, ஆடுங்க. ஆடினீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீ யாருன்னு தெரியும். ஸோ வந்து பெரிய டீமுக்கு போகக்கூடாது, நான் வந்து சின்ன டீம்லேயே தான் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னா நீ யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக பெரிய ஆளு. அதே மாதிரி நம்ம ஆடினவங்களோட ஆடிட்டு இருந்தா நம்ம லெவலுமே அப்படியே தான் இருக்கும். நம்மளுடைய குவாலிட்டியோ நம்மளுடைய ஸ்கில்லோ வந்து இம்ப்ரூவே ஆகாது. நம்மளோட நல்லா விளையாடுறவங்கள நம்மளோட நல்லா பவுலிங் போடுறவங்கள எடுத்து ஆப்போசிட்டா விளையாண்டா நம்மளுடைய ஸ்கில்லுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதான் வந்து அண்ணன் சொல்ல ட்ரை பண்றாரு. ஸோ முடிஞ்சாலும் வெளியே வந்து ஆளுங்க. ஸோ ரெகுலராக வந்து எல்லா வீடியோவில் நம்ம சொல்றது என்னன்னா வந்து செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீ உண்மையிலே நல்ல டேலண்ட் பிளேயராக இருக்கிற, நீ நல்லா விளையாடுற, நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு டேல. ஸோ அவங்கள்ட்டே நீங்கள் கட் பண்ணி கேளுங்க. எல்லாம் நீங்களே கட் பண்ணி உங்களை செல்ஃபாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஆக்ஷன் வரைக்கும் போயிடுவீங்க. பட் ஆக்ஷனில் போனதுக்கப்புறம் உங்களை யார் எடுப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதான் எடுப்பாங்க. சரி, ஓகே, இந்த பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷனில் இருக்காங்க, சரி இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் தேடிப்பாரு, யூடியூப்ல தேடிப்பாரு அப்படின்னு தேடுறப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அதுலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் வந்து நீங்கள் SBPLஓ ISPLஓ ஒரு பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்கள் வெளியில் போய் ஆட போறீங்கன்ற பட்சத்தில் உங்களை எப்படி பார்ப்பான், நீங்கள் எப்படி டேலண்டான பிளேயர் எப்படி தெரியும்? ஸோ பாபுவாக இருக்கட்டும், விவேக் மோகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பர்சனல் பிராண்டிங், அவங்களுடைய செல்ஃப் ப்ரொமோஷன்றதுல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்களுமே அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களை நம்பி ஸ்பான்சர் பண்ணுவார், உங்களை நம்பி வந்து அவங்க டீமில் வந்து ஆட வைப்பார். ஸோ அதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சொல்ல வந்தது தான், சவுத் பாரத் பிரீமியர் லீக் அப்படின்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஃபார் சவுத் ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ அதில் நம்ம தண்டபாணி அண்ணன் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படின்ற பேரில். ஸோ அந்த டீமுக்கு நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் நடத்துகிற செலெக்ஷன் ட்ரையல்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இது எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்குமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ அது மூலமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் SBPL சவுத் பாரத் பிரீமியர் லீகோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் அஃபிஷியல் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு டீட்டெயில் வரும். ஸோ அப்படியுமே எதுலையுமே வரல அப்படின்னா நம்ம உள்ளூர் கிரிக்கெட்லேயுமே நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருவோம், அந்த மாதிரி எப்போ நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்பரன்சியாக தான் நடக்கும். ஆனால் தண்டபாணி அங்கே இருப்பார், நாங்கள் அங்கே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை அங்கே வந்து காட்டுங்க. தேங்க்யூ.